கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வெள்ளிக்கிழமை நவம்பர் மாதம் 28 2025 ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு எங்கே கனி கொடுப்பது. இன்றைய தியான வசனம் எபேசியர் 5:11. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். தியானம். தேவனுடையவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்கின்றவர்களை நாம் அவர்களுடைய பேச்சினாலேயோ வரங்களினாலேயோ மட்டும் அறிந்து கொள்ள முயற்சிக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையின் நடைமுறையிலே வெளிப்படும் கனிகளினாலே அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்கு கூறியிருக்கின்ற ஆலோசனையை நாம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்படியாக அவருடைய ஆலோசனையை கேட்காமல் தங்கள் சொந்த உணர்வுகளின்படியும் அனுபவங்களின்படியும் தங்களை ஊழியர்கள் விசுவாசிகள் என்று அழைப்பவர்களை நிதானித்தறிய முயற்சிக்கின்றவர்கள் பலவிதமான பாதகமான பின்விளைவுகளை தங்கள் வாழ்விலே சந்திக்கின்றார்கள். அதனால் விசுவாச வாழ்க்கையை குறித்து கசப்படைந்து விடுகின்றார்கள். தேவ ஊழியர் அல்லது விசுவாசி என்று தன்னை அழைத்துக் கொள்பவர்களின் கனிகளை ஞாயிற்றுக்கிழமை 2 மணித்தியாலங்களுக்குள் மட்டுப்படுத்திவிடக் கூடாது. கனியானது அனுதின வாழ்விலே வழிகாட்டப்பட வேண்டும். அவரவர் வீட்டிலே, வேலை செய்யும் இடத்திலே, பாடசாலையிலே, கடை தெருக்களிலே, வசிக்கும் அயலிலே, உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் மத்தியிலே வழிகாட்டப்பட வேண்டும். வாரந்தோறும் ஞாயிறு ஆராதனைக்கு செல்வதும், கிழமை நாட்களிலே ஜெப கூட்டங்கள் மற்றும் வேத படிப்புகளில் கலந்து கொள்ளுதல், உபவாச ஜெபங்களில் பங்கேற்றல், தசம பாகம், காணிக்கை செலுத்துதல் போன்றவைகள் அவசியமானவைகள். ஆனால் அவைகளை செய்து கொண்டும் தங்கள் இருதயத்திலே பெருமை கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட விசுவாசியின் வாழ்விலே தேவன் விரும்பும் கனிகள் இருக்காது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கனி கொடுக்கும் வாழ்க்கை மிகவும் அவசியமானது. அதையே தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனி கொடுக்கும் வாழ்வானது கடினமானது, மனித பலத்தால் கூடாதது. ஆனால் நாம் செய்து முடிக்க முடியாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் கிருபையை அனுதினமும் பொழிகின்றார். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, நான் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவனாய் கவனமாய் நடந்து கொள்ளவும் காலத்தை அறிந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் ரோமர் 12 1 தொடக்கம் 2 வரை.